பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர் தற்போது ஆற்காடு சுரேஷின் உறவினர் என்பதும் தெரியவந்திருக்கிறது. அவருடைய பெயர் பிரதீப் என்பதும் விசாரணைகள் தெரியவந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 18 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர் ஆற்காடு சுரேஷின் உறவினர் பிரதீப் என்பதும் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்த கட்டத்தில் விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தடுத்த கைதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபர் ஆற்காடு சுரேஷின் உறவினர் பிரதீப் என்பதும் விசாரணைகள் அம்பலமாக இருக்கிறது. இதுவரை 18 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் ஒருவராக மொத்தம் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், தற்போதைய தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சென்னை பெரம்பூர் பகுதியில் இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்தது. இது தொடர்பாக பெரம்பூர் செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தார்கள். இந்த கொலை சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டுமல்லாமல் அரசியல் வகையிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கொலை வழக்கில் இதுவரை 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 18வது நபராக பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பிரதீப் ஆற்காடு சுரேஷுடைய உறவினர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் பட்டினப்பாக்கம் பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக தற்போது பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 18 பேர் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட பிரதீப்பிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹரிகரனுடைய போலீஸ் காவல் நாளையுடன் நிறைவடைகிறது. அது மட்டுமல்லாமல் ஹரிகரன் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.